சம்டைம்ஸ் வெளியில் கூட சொல்ல முடியாத காயங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். என்னோட லைஃப்பில் அது மிடில் ஏஜ் க்ரைசிஸ்ன்னு வரும். சில டைம் 40 தாண்டிட்டு இந்த 50க்குள்ளார இருக்கிற அந்த டைமில் வெதர் ஐ டுக் த கரெக்ட் டெசிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் வரும். அப்புறம் வெளியிலேருந்து நிறைய அஃபேர்ஸ் பிரச்சனைலாம் வரும். இதை தாண்டி இங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் பிரச்சனை வரும். நிறைய காயங்களை நம்ம சந்திச்சுட்டே இருக்கோம். இதில் சில காயங்கள் ஈவன் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்ண முடியும், நம்ம மேல் இடத்துல ஷேர் பண்ண முடியும். சில விஷயங்கள் வித்தின் 4 walls வெளியில் சொல்ல முடியாத காயங்கள் கூட இருக்கும். அந்த காயங்களுக்கு கட்டுப்படுபவர் யார்? கடவுள். இது ஒரு பார்ட். இப்போ செகண்ட் பார்ட், பர்த்டே கொண்டாடுறோம். இந்த பர்த்டேவும் ஒரு வகையில் சிஸ்டர் நான் சொல்கிறதில்ல, எல்லாருக்கும் இது காமன் தான். இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறப்ப துறவர வாழ்க்கையில் இருக்கிற நமக்கு நம்மளுடைய மனத்தில் இருக்கிற சில காயங்களுக்கு கட்டுப்படுறது தான் இந்த விஷயம். சிறப்பான விதத்தில் ஒரு பர்த்டே ஏன் கொண்டாடுறோம் அப்படின்றப்ப 3 விஷயங்கள் இருக்கும் சிஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட், அந்த செலிப்ரேட் பண்ணுறப்பவே அவங்கள பார்த்து நம்ம சொல்கிறோம், இதே எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எனக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு அப்படின்றதுக்காக. அது லீஸ்ட் பாதர்னா நம்ம கொண்டாட தேவை. சரி, ஓகே, நாளைக்கு கொண்டாடிக்கலாம், இந்த ஈஸ்டர் வந்து ஈஸ்டரோட சேர்ந்து ஒரு கேக் வெட்டிடலாம் அப்படின்னு நம்ம பண்ணிடலாம். ஆனால் இன்றைக்கி இப்போவே பண்ணணும் அப்படின்னு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீ எனக்கு தேவை, எனக்கு இம்பார்ட்டன்ட். அது இந்த கம்யூனிட்டி லைஃப்பில், ரிலீஜியஸ் லைஃப்பில் இருக்கிறப்ப இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. நான் ஹெச்எம்மாக இருக்கிறேன், நான் செக்ரட்டரியாக இருக்கிறேன், நான் டீச் பண்ணுறேன், நான் டைரக்டராக இருக்கேன், நோ நத்திங் டூயிங். நாளைக்கு ஒரு ஃபாதருக்கு பர்த்டே, அவர் ஃபோன் பண்ணுறான், அண்ணே வரப்போ தான் ஃபோன் பண்ணோம், அண்ணே நாளைக்கு வரையும் அண்ணே பார்க்குறதுக்கு அப்படின்னு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, எங்கள் அண்ணன், எங்கள் ஃபாதர்ஸ் எங்கள் கூட இருக்கணும், எங்கள் பேட்ச்மெண்ட் எங்கள் கூட இருக்கணும் அப்படின்றப்ப இந்த பர்த்டே இட் செல்ஃப் நீங்கள் வெளிக்காமிக்கிறீங்க உங்களுடைய சக அருட் சகோதரிக்கு நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, சிஸ்டர் சொன்ன மாதிரி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறத தாண்டி இப்போ நம்ம எல்லோரும் அவங்களுக்கு தேங்க் பண்ணுறோம். தேங்க்யூ, நீ இந்த பூமியில் வந்திருக்கிற. ரெண்டாவது, எங்கள் ஃபேமிலியில் நீ இருக்கிற, அதுக்கு தேங்க்யூ. ஒவ்வொரு முறை பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறப்பெல்லாம் நம்ம மறைமுகமாக ஒருத்தவங்களுக்கு நம்ம சொல்கிற வார்த்தை, 2வது வார்த்தை வந்து தேங்க்ஸ், தேங்க்யூ சொல்லுவோம். என்னுடைய லைஃப்பில் இருந்ததுக்கு அது வாட்டர் நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவ் எதை வேணால் இருந்துட்டு போட்டோம், ஆனால் தேங்க் பண்ணுறோம். என்னோட லைஃப்பில் நீ இருந்திருக்கு. நீங்கள் இல்லைனா வேறு யாராச்சும் வந்திருப்பாங்க, வேறு எப்படியோ போயிருக்கோம், ஆனால் நீங்கள் என் லைஃப்பில் இருந்திருக்கிறீங்க, தேங்க்யூ. ஓகேங்களா? இது 2வது விஷயம். 3வது, எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் எப்படின்னு சொன்னால் லெசன். உங்கள் வழியாக கடவுள் எனக்கு ஏதோ ஒரு பாடத்தை கொடுத்துருக்காரு, உங்கள் வழியாக. அதுக்கு தான் இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணேன். மொதல் விஷயம் என்ன சிஸ்டர்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். செகண்ட், தேர்டு லெசன். ஓகேங்களா? இந்த 3மே வந்து இந்த காயங்களுக்கு கட்டுப்படுவதாக இருக்கும். எப்போ நாம் வந்துட்டு இப்போ சிஸ்டராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்துட்டு நம்மளுடைய காயங்களுக்கு யார் கட்டுப்படுவோம்? என்னை பற்றி தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் காயங்களுக்கு கட்டுப்பட முடியும். அதுதான் பர்த்டே. நீங்கள் கேக் வெட்டுறதா இருக்கட்டும், பூசை வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம டைரெக்டாக வாயில் பேச மாட்டோம். சின்ன ஆக்ஷன்ஸ் வந்து அவங்களுடைய காயங்களுக்கு நம்ம கட்டுப்பட்டுருக்கோம். ரெண்டாவது, டைரெக்டாக போய்ட்டு சிஸ்டர் கிறிஸ்டி ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், நீங்கள் எங்கள் கூட இருந்துருக்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் த பை வெரி நீங்கள் இந்த பூசையில் இருக்கிறப்ப சில டைம் நம்ம எனக்கு உடம்பு சரியில்லைமா, நான் ரூம்லேயே இருந்துக்கிறேம்மான்னு சொல்லிடலாம். ஆனால் நோ, இந்த இடத்துல எங்களுக்கு தேவை, நம்ம இருக்கணும். அந்த பை வெரி எஸ் சேயிங் த தேங்க்யூ, அந்த கிராட்டிடியூட் நம்ம சொல்கிறோம். 3வது லெசன், அது அடுத்தது நான் சொல்கிறேன். சரிங்களா? இன்றைக்கி இந்த ஒரு 3 விஷயங்கள் மட்டும்தான். ஒவ்வொரு முறை நம்ம பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பொழுது துறவர வாழ்க்கையில் இருக்கிற நமக்கு, நம்மளுடைய ஃபேமிலியில் கண்டிப்பாக இதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய பிறந்தநாளையும் கொண்டாட ஆரம்பிங்க. துறவர வாழ்க்கை இன்னும் அழகுள்ளதாக ஒரு குடும்ப வாழ்க்கையாக மாற ஆரம்பிங்க. ஒரு நிமிடம் கண்களை மூடி. என் குடும்பத்தில், இந்த கம்யூனிட்டி லைஃப்பில் என்னுடைய காயங்களுக்கு யார் கட்டுப்படுறது? கண்டிப்பாக இயேசு கட்டுப்படுறாரு, அது ஒரு சைடு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார்? என்னுடைய சுப்பீரியர் போடுறாங்களா? என் கூட இருக்கிறவங்களா? யார் என்னுடைய காயங்களுக்கு கட்டுப்படுவது? இன்னைக்கு நம்முடைய மருட் சகோதரி கிறிஸ்டி அவங்களுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும். அவங்களுடைய காயங்களுக்கு யார் கட்டுப்படுவது? அவங்களுடைய ஃபேமிலியை பற்றி எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்? அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற இன்ப நிகழ்வுகள் நம்ம எல்லாருக்குமே தெரியுமா? அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, அதை பற்றி நமக்கு தெரியுமா? இன்றையிலேருந்து நம்ம கூடி இருப்போம். அதே நேரத்தில் அவங்க வாழ்க்கையிலேருந்து நான் என்ன ஒரு லெசன் எடுத்துருக்கேன் யோசிச்சு பார்ப்போம்.
யாராச்சும் ஒரு 3 பேர் மன்றாட்டுகளை எழுதணும்.